എന്നെ കോവിലിന്റെ മുമ്പിൽ ഇറക്കി വിട്. എന്നിട്ട് നീ പോയി ഒരു ടീ സാപ്പിട്ട് വാ. ഇനി ഓട്ടോ ഉണ്ട്. തമിഴ് നീ നല്ലാവേ പേசுற. ഇനി ഞാനിവിടെ വിലസാൻ പോവല്ലേ അണ്ണാച്ചി. ഇതാരുടെ ഈ സ്ഥലമൊക്കെ? ഇതെല്ലാം എന്റെ കൗണ്ടറോടതുங்க. ഇയാളിത് എങ്ങോട്ടാ പോകുന്നു? എടോ, താനെന്തിനാ இந்த பக்கம் திருப்பியது? എന്നെ കൊല്ലാൻ കൊണ്ടുപോവാ? அப்படிலாம் செய்ய மாட்டேனுங்க. ஆம்பளை பிள்ளை தானே, பயப்படாம வாங்க. വണ്ടി നിർത്തോ. എടോ അണ്ണാച്ചി, താനിത് എന്തു? சின்னம்மாதான் கையோட கூட்டி வர சொன்னாங்க. இதுக்கு ஒண்ணு கூலி வேணாமுங்க. തറവാട്ടുകാർ മുഴുവൻ ഗുണ്ടകളാണെന്ന് കേട്ടിട്ടുണ്ട്. മോളു എന്നെ തല്ലാറിയതാ. ഈ പണി നമുക്ക് പറ്റില്ല. വണ്ടി എടുക്കണോ? என்னங்க இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ்க்கு வரலானா அப்பா கொன்னுடுவாரு. அதான் செல்லையா கிட்ட. മാനേജ്മെന്റ് ട്രെയിനി ആയിട്ട് ജോലിക്ക് വന്നവനാണ് ഞാൻ. നിങ്ങളുടെ ഈ 4 അണയുടെ പാഴ്സൽ വാങ്ങി വെക്കുന്നതല്ല എന്റെ ജോലി. ഒന്നും മനസ്സിലായില്ല അല്ലേ? എങ്ങനെ മനസ്സിലാവാനാ? എന്റെ പെണ്ണെ ഇതൊക്കെ പോസ്റ്റ് ഓഫീസിലും കൊണ്ട് കൊടു. PKT-ലൊക്കെ വല്ലത് അയക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ വലിയ വലിയ പെട്ടികൾ എന്തെങ്കിലുമൊക്കെ പോഞ്ഞുകൊണ്ടോ അപ്പ അയക്കാം. വണ്ടി എടുക്കണോ? തോട്ടത്തിൽ വെച്ച് ഞാൻ പാഴ്സൽ മേടിച്ചില്ല എന്നും പറഞ്ഞ് എന്നെ ഓഫീസിൽ കയറി ആരെങ്കിലും തല്ലാൻ വന്നാ എല്ലാത്തിന്റെ കുടലേനെടുക്കും. വണ്ടി എടുക്കണോ? ഞാൻ ഒറ്റയ്ക്കല്ല, കരിവീട്ടി പോലത്തെ 3 എണ്ണം വേറെ ഉണ്ട്. പിന്നെ എന്റെ അച്ഛനും ഒറ്റ ഇടിച്ച കൗണ്ടറൊക്കെ പൊടിഞ്ഞ് ഉമിക്കരി പോലെ ആയി പോകും. അവളുടെ ഒരു ഉണക്ക പാഴ്സൽ. வெட்டுக்கிளி மாதிரி பட்டு பட்டுன்னு பேசுறா. அந்த ஆள் பேசுனது உனக்கு புரிஞ்சுதாடி? கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது. எனக்கு கூட பேசணும் தோணுச்சு. அந்த ஆளை நிறுத்தினா தானே. എന്താടോ? പാഴ്സലുங்க. അത് മേശപ്പുറത്താണോ കൊണ്ടുവയ്ക്കുന്നത്? അങ്ങോട്ട് വയ്ക്ക്, എന്നിട്ട് ബുക്ക് ചെയ്യ്. ஏயா பார்சல் இவ்வளவு பெருசா இருக்க, அட்ரஸ் கொஞ்சம் பெருசா எழுதக்கூடாது? எந்த ஊருக்கு? அதான் எழுதி இருக்குல்ல, நீங்களே படிங்க. ஹரிகிருஷ்ணன் மேலப்பரம்பில், ஆண் வீடு, கேரளா. ഇതെന്താ ഹരി, ഒരുമാതിരി പാഞ്ചാലി വസ്ത്രാക്ഷേപം പോലെ? വെട്ടി വെട്ടി അവസാനം വല്ല നിധിയും കിടക്കുമാ? നിന്റെ കത്തുകളും നീ അയച്ച പണവും കിട്ടി. പണം ഇനി നീ അയക്കണ്ട. എവിടെ പണം എന്ന് ചോദിച്ചാൽ ശമ്പളം കിട്ടിയില്ല എന്ന് പറഞ്ഞാ മതി. എന്റെ കാലിന് നീരിപ്പോ കൂടുതലാണ്. തലക്കനം കൊണ്ടാണെന്നാണ് അയാൾ പറയുന്നത്. നിന്റെ അച്ഛൻ നന്നാവില്ല. എന്റെ മോനെ, നിനക്ക് സുഖമാണോടാ? നിനക്ക് ചുറ്റും മനുഷ്യ സ്നേഹമുള്ള വല്ലവരും ഉണ്ടോടാ? അതല്ല എല്ലാം നിന്റെ ചേട്ടന്മാരെ അച്ഛനെയും പോലാണോ? അടുക്കളപ്പണിക്ക് ഇപ്പോഴും ആരുമില്ല. പിടിവിട്ടു പോച്ചുങ്ക. അത് മനസ്സിലായി. പിടിവിട്ടാൽ ഏത് സാധനവും താഴേക്ക് വീഴുമെന്നേ ഞാൻ 5ാം ക്ലാസ്സിൽ പഠിച്ചിട്ടുണ്ട്. തമിഴ് തെരിയാതാ? മലയാളം തെരിയുമാ? പിന്നെന്തിനാണ് ഓരോരോ കുടം വാങ്ങി ദിവസം ഇങ്ങനെ ഉരുട്ടി കളിക്കുന്നത്? പെരിയ കൗണ്ടർ പറഞ്ഞാലേ നിന്റെ ഗതി ആ പിച്ചള കുടത്തേക്കാ കഷ്ടാവും. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். முகத்தை உம்முன்னு வச்சுக்காம இந்த நெக்லஸ் போட்டுக்கோ. ஏமா அழற? பொண்ணு பார்க்க வந்தவங்க
உங்க அப்பா மாதிரி ரவுடிங்க இல்ல, நல்லவங்க தான். சொன்னா கேளுமா, பாம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். முடியாதுன்னா முடியாது. அந்தஸ்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கவுண்டம் குடும்பத்துல சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க நான் சம்மதிச்சேன். சரிதாங்க, எங்களுக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? 5ஆம் கிளாஸுங்க. அது போதும், அது போதும். என்னங்க கொஞ்சம் வாங்கல. ஒரு நிமிஷம். என்ன? அவளை கட்டாயப்படுத்தினா வந்தவங்க முன்னால நமக்கு தாங்க அவமானம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இந்த கல்யாணமே வேண்டான்னு அடம் பிடிக்கிறா. வேண்டாங்கிறா, அவ்வளவுதானே? அவளை கொஞ்சம் வந்துட்டு போ சொல்லு. அவ வரமாட்டாங்க. இனிமே அவ யாரையும் பார்க்க மாட்டாளா? இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் புடிவாதம் பிடிக்காத நீ இப்ப ஏன் இப்படி பண்ற? என்ன இருந்தாலும் வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் பெரியவங்க. கண்ணை மூடிக்கிட்டாவது கீழே வந்து நில்லு. வேணாம், இந்த உறவை நானே முறிச்சிடுறேன். ஏண்டா குழப்ப தேடி வந்த நாயினி, உனக்கு காதல் பண்ண என் பொண்ணு தான் கிடைச்சாடா. அவளை என் உயிரிடா. அத பிரிக்க நினைச்ச உன்னை அழிச்சிடுறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு வேற ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் நான் கொடுப்பேன். புரியுதா? இந்த ஊர் வழக்குக்கு நான் சொல்றதான் தீர்ப்பு. இது நம்ம குடும்ப வழக்கு. இதுக்கும் நான் சொல்றதான் தீர்ப்பா இருக்கணும். நான் ஒரு வார்த்தை சொன்னா அவனை தெருநாய் மாதிரி அடிச்சு எரிச்சு சாம்பலாக்கி ஆத்துல கரைச்சிருவாங்க. தெரிஞ்சுக்க. என்னங்க ഞാനാ ചെന്താമര. ഇത് രാത്രിയാണ് മോളെ, താമര പറിക്കുന്ന സമയമല്ല. അറിയാം. ഒരു കാര്യം പറയാനുണ്ട്. അതിരാവിലെ പവിഴം തനിച്ച് കോവിലി വരുമെന്ന് പറഞ്ഞു. നിങ്ങളെ അവക്ക് കാണണമെന്ന് പറഞ്ഞു. പോവാതിരിക്കരുത്. നിങ്ങളെ അവിടെ എത്തിക്കാന്ന് ഞാൻ വാക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്നെ പാത്തിട്ടാ ഈ പിന്നാലെ വന്നിട്ട് നീ എന്തിനാണ് പവിഴ ഈ കുഴപ്പത്തിനൊക്കെ നിൽക്കുന്നത്? കൊല്ലെന്ന് പറഞ്ഞാൽ നിന്റെ അച്ഛൻ കൊല്ലും. വെറുതെ എന്തിനാ നമ്മൾ രണ്ടുപേരും ചാവാൻ നിൽക്കുന്നത്? ഈ പൊള്ളാച്ചി വീണങ്ങാനും ഞാൻ ചത്തു എന്ന് പറഞ്ഞ അവന്റെ വീട്ടുകാർക്ക് ഒരു നാണക്കേടല്ലേ പവിഴം? ஐயோ உங்க பாஷை எனக்கு கேட்டுதான் பழக்கம்.
பேசி பழக்கம் இல்லையே. നമുക്കേ പിന്നെ സംസാരിക്കാം. പവിഴം, നീ ഇപ്പൊ വീട്ടിക്ക് പോ. முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமே நமக்கு கிடைக்காது. என் கல்யாண பேச்செல்லாம் தடுத்து நிறுத்தினது இந்த மாரிமுத்து தான். அவன் என்ன விரும்பி தொலைக்கிறான். நான் உங்களை விரும்புறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எந்த நிமிஷத்துல உங்களை கொல்றதுக்கு அவன் தயாரா இருக்கான். இனிமே எனக்கு ரெண்டே கதிதாங்க. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு தெய்வம். தெய்வம் என்ன ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். நான் உங்களை விரும்புறேன். என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துவீங்களா? நான் ஒரு தமிழ் பொண்ணு. எங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நான் உங்களை நம்புறேன். என்ன நீங்க காப்பாத்துவீங்களா? സാധിക്കില്ല എന്ന് ഞാൻ പറഞ്ഞ നീ എന്ത് ചെയ്യും? நான் முடியாதுன்னு சொன்னா நீ എന്ത് ചെയ്യും? கடவுள் இந்த மனசுக்குள்ள இருக்காருங்க. என் உடலை விட்டுட்டு உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த ஜென்மம் இருக்கே, அப்போது நான் உங்களோட வாழ மாட்டேனா? காப்பாத்துங்க.